திரு ஷியாம், 2 அம்சங்களை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து அன்டிசைடட் ஓட்டுன்னு ஒரு பர்சன்டேஜ் எல்லா தேர்தலும் இருக்கும், கடைசி நேரத்தில் அவங்க முடிவுகள் எடுப்பாங்க. இன்னொன்று மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த 2 வாக்குகளும் எங்கே போகும், எப்படி போகும், அது இந்த தேர்தலில் ஏதாவது தாக்கத்தை உண்டாக்குமா? அதை வச்சு நம்ம ஏதாவது முடிவுகள் பண்ண முடியுமா? மாற்றம் வேண்டும்னு நினைக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 20% வருவாங்க. எல்லா தேர்தல்களையும் எல்லா கட்சிகளுக்கும் எதிராகவும் ஒரு 5% சுயேட்சைகள், அவங்கள கூட நீங்கள் அந்த மாற்ற வேண்டும் ஒரு பட்டியலில் சேர்த்துக்க வேண்டியதுதான். ஆனால் ஒரு கோப அலை இயல்பாக இருந்தால் இது பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ நீங்கள் என்டிஆர் விஜய் கம்பேரிசன் ஒன்று நீங்கள் பண்ணீங்க. என்டிஆர் வந்து கோப அலையை பயன்படுத்திக்கிட்டார். இந்திரா காந்திக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக, காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கோப அலை இருந்தது. அப்போ தெலுங்கு பிரைடுன்னு அவர் சொல்லும்போது அது எடுபட்டுச்சு. இது என்டிஆரோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம். ஒரு ஃபிலிம் ஸ்டாருங்கிறது அது கை கொடுத்துச்சு. இங்கே வந்து விஜய் அப்படியான கோபால இங்கே இல்லை ப்ராக்டிக்கலாக. இன்னொன்று, விஜய் வந்து வெறும் வெறுப்பரசியல் மட்டும்தான் பண்ணார். இப்போ தீய சக்தி திமுக, அப்புறம் இன்னைக்கு கூட பல்லாங்குழி பாப்பா, அது என்ன உதாரணம்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பாப்பா சரி, பல்லாங்குழி பாப்பாங்கிறது எந்த வகையில் அது பொருத்தப்படுத்ததுன்னு தெரியல. எல்லாம் போக அதே போல இன்னும் பிற அல்லது வேறு கட்சிகள் இந்த அளவுலேயே அதை அதிமுக பேரை கொடுப்பதுல கூட அவரு அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதை அண்டர் எஸ்டிமேட் பண்றாரா அல்லது அது வந்து அவங்க அப்படி மீன் பண்ண வேணாம்னு நினைக்கிறாரா? அதை எப்படி, ஏன்னா தொடர்ச்சியாக அவர் வந்து மற்றும் பலர் அப்படிங்கிற கணக்கிலே அதை எடுத்துட்டு வராரு. உண்மையிலே புரிஞ்சுக்க முடியலைங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் வெறுப்பு அரசியலை விதைப்பதன் மூலமாக அறுவடையே பண்ண முடியாது. கோப அரசியலை விதைப்பதன் மூலமாக அறுவடை பண்ணணும். கோபால இருக்கணும். அதுக்கு இப்போ 2011 திமுக ஆட்சிக்கு எதிராக கோபால இருந்தது. ஏன்னா கிராமத்தில் 14 மணி நேரம் கரண்ட் கிடையாதுங்க. எல்லா காரணமும் சேர்ந்தது. ஆனால் வந்து அது பெரிய காரணமாக அமைந்தது. அப்போ இயல்பாக அது இருக்கணும். அது இல்லைங்கும் போது வெறுமனே கம்பேரிட்டிவாக சொல்றது பாப்பா திமுக தீய சக்தினா அது அண்ணா ஏற்படுத்தின கட்சிங்க. அது எப்படிங்க ஒரு தீய சக்தின்னு சொல்ல முடியும்? பல்லாங்குழி பாப்பானா எம்ஜிஆர் ஏற்படுத்தின கட்சி 72ல். அதை இவரே எப்படி பல்லாங்குழின்னு சொல்ல முடியும்? ப்ராக்டிக்கலாக இவர் பேரில் கோபம் தான் வருது. அந்த கேம்பெயின் ஸ்பீச்சை கேட்கும்போது ரொம்ப கோபமும் எரிச்சலும் தான் வந்துச்சு. அவரே கோபமா பேசுற மாதிரி தான் பேசினார் இன்னைக்கு. அது அவருடைய இன்னைக்கு ஆமா, அவர் பேசுனதுல என்ன இவ்வளவு தூரம் ஒரு எமோஷனலா பேசுறாரு அப்படிங்கிற கொஞ்சம் பயம் கூட எனக்கு வந்துச்சு. அவர் பேசுற கடைசி நேரங்கள்ல எல்லாம் இப்போ இயல்பாக அவருக்கு ஏன் இப்படி வழிநடத்தப்படுகிறாருங்கிறது எனக்கு புரியல. ஒரு பார்ட்டி நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அரைவல் கொடுத்துட்டோம், வந்துட்டா பாரு பாலிடிக்ஸ் நானும் வந்துட்டா 2 வருஷம் ஆச்சு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அரைவல் கொடுத்த பிறகு பார்ட்டி பில்டிங் என்ன பண்ணாரு? பார்ட்டி பில்டிங்னா கிராமங்களுக்கு போகணும், ஊர்களுக்கு போகணும், கூட்டங்கள் போடணும் ஆரம்பிச்சாரு. கரூர் சம்பவம் நடந்துச்சு. இன்னைக்கு கூட கரூர் சம்பவத்துக்கும் அவருக்கு எந்த விதமான ஒரு கனெக்ஷனும் இல்லைங்கிற மாதிரி பேசினார். நான் வந்து கரெக்டாக தான் போனேன், மக்கள்லாம் கூடியிருக்காங்க, அவங்கள பார்க்காம போக முடியுமா, நீங்கள் சொன்ன டைமுக்குள்ள தானே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. அப்போ அதுக்கு பிறகு அந்த சம்பவத்திலேருந்து மீண்டு மேற்கொண்டு அவர் கூட்டங்கள் நடத்தியிருக்கலாம். ஒரு 2 வருஷமா ப்ராக்டிக்கலாக அவர் பார்ட்டி பில்டப்பே பண்ணலைங்க. ஓகே. அப்போ இயல்பாக அது ஊர்கள்லையும் பெரிய அளவுக்கான ஒரு ரிசல்ட் அதில் எனக்கு தெரியவே இல்லை. இப்போ வெறும் விஜய் வந்து மாற்றம் தருவான், அதை நம்பி ஓட்டு அப்படின்னா மாற்றத்தை வேண்டும் ஒரு பட்டியல் இங்கே 20% இருக்கு. ஏற்கனவே சீமான் உண்மையான மாற்றுன்னு பார்த்தா அவர், ஏன்னா அவர் டோட்டலாக வேற ஒரு கான்செப்டை சொல்றாரு. எனக்கு அந்த கான்செப்ட்ல பெரிய அளவுக்கு நம்பிக்கை கிடையாதுங்க. ஆனால் வேற ஒரு கான்செப்டை அவர் சொல்றாரு. அவரு இளைஞர்களை தான் அவரும் கவர்ந்து இழுக்கிறாரு. அது போக பிற கட்சிகள் இப்போ இதே மாற்றம் வேற மாதிரி. இப்போ அமமுகவுக்கு மாற்றம் நான் தான் அப்படிங்கிறாங்க சசிகலாமா. அது கேண்டிடேட் மூலமாக அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் அது. அப்போ மாற்றத்தை விரும்புவோர் பட்டியலிருந்து இவர் எவ்வளவு ஓட்டு வாங்க முடியும் பிராக்டிகலா? ஓகே. சசிகலா அவர்களை நீங்க குறிப்பிட்டதுனால கேட்கிறேன், அவங்க இந்த முறை எதிர்பார்த்ததை விட ரொம்ப சின்சியரான ஒரு கேம்பெயின் முன்னெடுத்தாங்களோ? நான் வந்து இவ்வளவு தீவிரமா போவாங்களான்னு ஒரு தொடக்கத்தில் ஒரு கேள்வி இருந்தது. ஆனா கேம்பெயினா போன மாதிரி இருந்துச்சு. அதோட இம்பாக்ட்னு ஏதாவது இருக்குமா களத்தில்? எப்படி பாக்குறீங்க? ஒரு 10 வேட்பாளர்களோட ஓட்டு வந்து கணிசமான அளவுக்கு திமுக வெற்றிக்கு உதவுங்கிறது என்னோட கருத்து. 10 வேட்பாளர்கள் அவங்க பிரிக்கிற ஓட்டு அது அதிமுக ஓட்டு இல்லை. போன முறை வந்து அந்த குரூப் வந்து அதிமுக போடலை, ஆனால் அமமுகவுக்கு போட்டாங்க. அமமுக அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அமமுகவுக்கு லாஸ் ஆனால் அது அதிமுக லாஸ், அப்படிதான் நான் அதை பார்க்கிறேன். அப்போ குறைந்தபட்சம் 10 நமக்கே தெரிந்த தொகுதிகள் தான், இப்போ சாத்தூரோ நாங்குநேரியோ. ஆனால் சசிகலாமா அதோட நிறுத்தாம அவங்க வந்து எடப்பாடி வரைக்கும் போனாங்க. அப்புறம் எடப்பாடி எப்படியெல்லாம் தவறு பண்ணாரு, நமக்கு என்னெல்லாம் துரோகம்லாம் பண்ணாரு, நான் சிறையில் இருக்கும்போது அவங்க வாழை ஆட்டினாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பழைய விஷயங்களை அவங்க சொன்னது ஓரளவுக்கு அது ஈடுபட்டிருக்கும். அவங்களுக்கு இங்கே ஓட்டு வங்கி கிடையாது, ஆனாலும் இங்கேயும் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. கேம்பெயின் ஆர்கனைஸ்டு. டாக்டர் அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சூட்டு போட்டாருங்க அவர் படத்தை, அது பர்சனாலிட்டி ரைட்டுங்க. அது
அவர் படத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது கரெக்ட். ஏன்னா எத்தனையோ முறை வந்து ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஓகே. ஆனா ஷூட் டிலே ஆகி கேம்பெயினே முடிஞ்ச பிறகு ஆர்டர் வருது. வந்திருக்கு. இப்பதான் வந்து ஆர்டர் வருது. இந்த அன்டிசைடட் ஓட்டை பத்தி எப்படி சொல்றீங்க சார்? ஏன்னா கடைசி நேரத்துல முடிவெடுப்பாங்கன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது எப்படி இந்த முறை எடுக்கும்? அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல அவங்க வந்து வெற்றி பெறக்கூடிய அணிக்கு வாக்களிப்போம் அந்த தன்மை வருமா, அதை எப்படி பார்க்கலாம்? பெரும்பாலும் வெற்றி பெறக்கூடிய அணிக்கு வாக்களிச்சிடுறாங்க அன்டிசைடட். இன்னைய வரைக்கும் அன்டிசைடட் இருக்கிறதுக்கு வழி இல்லைங்க. நாளை கழிச்சு வந்து ஓட்டிங் இன்றைய வரைக்கும் இருக்காது. ஒரு வாரத்துக்கு முந்தி கூட இருந்திருக்கலாம். இப்ப எல்லாருமே முடிவுக்கு வந்திருப்பாங்கன்றீங்க. பெரும்பாலும் வர வைக்கப்பட்டிருப்பார்கள். பணம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையும் சேர்த்து நீங்க இதுல நம்ம பாலிடிக்ஸ்குள்ள அதையும் சேர்த்தானே நீங்க கணக்குல எடுக்க வேண்டியது வரும். அதுவும் ஒரு காரணம் தான். அதனால் நான் மறுக்கிறதுக்கே இல்லை. ரொம்ப அவமானமா இருக்கு, ஆனா அது உண்மை. ஆனால் சில பாயிண்ட் நம்ம வைக்கிறோம். இப்போ வந்து உதாரணமா குழந்தை ராமலிங்க எங்க செட்டுங்க, பெரிய பேச்சாளர், மாணவர் தலைவர். சைதாப்பேட்டையில காமராஜர் நிறுத்திட்டு குழந்தை ராமலிங்கம் நிக்கிறது நான் நிக்கிற மாதிரி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்டாரு. விஜய் சொல்ற மாதிரி தான். ஆனா கடைசியில வந்து குழந்தை ராமலிங்கம் ஜெயிக்கல. 10,000 ஓட்டுல நம்ம தோத்தாரு. அது பிறகு பாலிடிக்ஸ்லேயே பெரிய அளவுக்கு வரல. ரொம்ப வருத்தமா கூட இருந்துச்சு அந்த நேரத்துல. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஜனங்களோட முடிவுங்கிறது பல ரூபங்கள்ல வெளிப்படுது. இதுல எதிர்ப்பலையை கிரியேட் பண்றது தவறு கிடையாது, அது சரியான விஷயம் தான். வெறுப்பலையை கிரியேட் பண்றது தவறு. அந்த தவறை விஜய் தொடர்ந்து இன்றைய வரைக்கும் அது ஓகே, அது உங்க பார்வையில தவறு. ஆனா அது வாக்குகளா மாறுமா, இல்ல அது வந்து சரியா தப்பாங்கிறத தாண்டி ஸ்ட்ராட்டஜியா அது என்னவா கொடுக்கும்னு கேட்கிறேன். இல்ல, அது ஸ்ட்ராட்டஜியாவும் மாறாதுங்க. என்ன ரீசன்னாங்க, ஒரு அரசு பேர்ல நமக்கு வெறுப்பு இருக்கணும்னா அது வெறுப்பு இருப்பதற்கான காரணிகள் நமக்கு இருக்கணும்ல, கண்ணுக்கு தெரிந்த காரணிகள் இருக்கணும்ல. பொதுவான ஒரு 3 விஷயம் தொடர்ந்து சொல்லப்படுவது, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்னா, பெண்களுக்கான பாதுகாப்பை பெண்கள் உணர்வாங்கல்ல. இன்னைக்கு வந்து ஊர்கள்லயும் கிராமங்கள்லயும் பாத்தீங்கன்னா 11 மணி 12 மணி சென்னையில எல்லாம் விடிய விடிய பெண்கள் நடமாட்டம் இருக்கு. ஒரு காலத்துல 10 மணிக்கு மேல வரமாட்டாங்க. பெரிய அளவுக்கு எல்லாருமே இளைஞர்கள், இளஞ்சிகள், நண்பர்கள், நண்பிகள் எல்லாரும் தான் நடமாடுறாங்க. அப்போ அது எப்படி பொருத்தமுடித்ததாக இருக்கும்? ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, யார் ஸ்டார் கேம்பெயினர், லிஸ்ட் ஆஃப் ஸ்டார் கேம்பெயினர் அது வந்து எந்த கட்சியில அதிகமா இருக்கு அப்படின்னா, உண்மையிலே திமுக ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க ஸ்டார் கேம்பெயினர் லிஸ்ட். அவங்க தமிழ்நாடு பூராவும் ஒரே பாயிண்ட்டை திருப்பி திருப்பி எடுத்துட்டு போறதுக்கு அது வசதியாகவும் இருந்துச்சு. ஓகே, ரைட், பேசலாம் சார். ஆர்கே, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த எங்கேயாவது வேற இப்போ நம்ம வந்து மண்டலங்களாக பார்த்தோன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ட் இந்த அன்டிசைடட் ஓட்டோ அது இன்னும் இப்போ இருக்காதுன்ற ஒரு இடத்துக்கும் வராது. அது ஒரு லாஜிக் இருக்குது, ஆல்ரெடி எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு. மாற்றம் அப்படின்னு நினைக்கிறவங்க வாக்குகள் இதெல்லாம் இங்கே இம்பேக்ட் பண்ணுமா? மண்டல ரீதியாக வேறு ஏதாவது சுவாரஸ்யங்கள் நடக்க வாய்ப்புண்டா? இப்போ ட்ரெடிஷ்னலாக இது இங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க, அல்லது 21 இப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு, ஆனால் அதில் மாறுது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. இல்லை, இது அன்டிசைடட் ஓட்டர்னா ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் இருக்கு தான் செய்யும். 1%, 1.5% நம்ம அதான் பேசிகிட்டு இருந்தோம். அதை பற்றி நான் எழுதிட்டு இருக்கேன். அந்த ஓட்டர் வந்து டெஃபினட்டாக இன்னும் வந்து நோட்டான்னு கூட தீர்மானிச்சிருப்பாங்க. இல்லை என்றால் பூத்துக்கு போயிட்டு இந்த 2 கட்சிகளும் வேண்டாம். இதில் பெரிய ஒரு கேம்பெயின் வந்து 2014 ஒரு டெக்கேடாக வந்து பிஜேபி செய்து கொண்டிருக்கு. கழகங்கள் இல்லாத தமிழகம்னு சொல்லிட்டு செய்து கொண்டிருக்கிறது.